கையில் சரி இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்க, கையில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எலிட்ட சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த கல்யாணம் நடக்காது எழில், நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஆனால் எழில் அதை பார்க்கவே இல்லை. பார்க்காம எழில் வந்து கையலுக்கு ஃபோன் போடுறாங்க. கையில் உடனே பயப்படுறாங்க. எழில் எல்லாத்தையும் பார்த்துருப்பானோ, இப்போ பேசுனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் எழில் வந்து கோயிலுக்கு கூப்பிட்றாரு. நீ ஒரு நிமிஷம் கோயிலுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பிறகு கையலும் சரி வாரே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயிலில் போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எழில் பேச்சை கேட்டு கையில் எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. அப்போ கையில் மனசுக்குள்ளே நிற்கிறாங்க. உன் அன்புக்கு முன்னாடி நான் எதுவுமே என்னால் சொல்ல முடியலை எழில், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அப்படியே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எழில் கையில் பார்த்து கேட்குறாங்க, எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுக்கணும், என்னை விட்டு எப்போயுமே போக மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கையில் வந்து சத்தியம் பண்ண முடியாமல் நிற்கிறாங்க. அந்நேரம் பார்த்து தீபிகா வந்து எழிலை பார்க்குறக்காக வராங்க. எழிலை பார்த்து பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. இன்றைக்கி எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரிக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.